போதைப் பொருள் பயன்படுத்திய வழக்கில் நடிகர் ஸ்ரீகாந்த் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. போதைப் பொருள் வழக்கில் நடிகர்கள் அடுத்தடுத்து சிக்கியது எப்படி? விரிவாக பார்க்கலாம். ரோஜா கூட்டம் என்ற படத்தின் மூலம் 2002ஆம் ஆண்டு தமிழ் சினிமாவில் கதாநாயகனாக அறிமுகமானார் நடிகர் ஸ்ரீகாந்த். அதைத் தொடர்ந்து ஏப்ரல் மாதம் மனசெல்லாம், பார்த்திபன் கனவு, நண்பன் உள்ளிட்ட பல படங்களில் நடித்துள்ளார். இடையில் சில காலங்கள் அதிக படங்களில் நடிக்காமல் சற்று பிரேக் எடுத்திருந்த நிலையில் மீண்டும் படங்களில் நடித்து வந்தார். இருப்பினும் அதன் பிறகு அவர் நாயகனாக நடித்த படங்கள் ஏதும் பெரிதாக ஹிட்டடிக்கவில்லை. இந்த நிலையில் போதைப் பொருள் பயன்படுத்திய வழக்கில் நடிகர் ஸ்ரீகாந்த் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை பெருநகரில் போதைப் பொருள் பயன்பாட்டை முழுவதுமாக அகற்றிட தனிப்படைகள் தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. அதைத் தொடர்ந்து தகவலின் பேரில் திரைப்பட நடிகர்கள் சிலர் போதைப் பொருள் பயன்படுத்தியதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இந்த நிலையில் கடந்த மாதம் 22ஆம் தேதி சென்னை நுங்கம்பாக்கத்தில் பார் மோதல் வழக்கு தொடர்பாக முன்னாள் அதிமுக நிர்வாகி பிரசாத், அஜய் வாண்டையார் உட்பட 9 நபர்கள் நுங்கம்பாக்கம் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட முன்னாள் அதிமுக நிர்வாகி பிரசாத் மீது பல மோசடி புகார்கள் உள்ளன. இதைத் தொடர்ந்து இவரது செல்போன் தொடர்புகளை போலீசார் ஆய்வு செய்தனர். அப்போது பிரசாத் போதைப் பொருள் கடத்தல் நபருடன் தொடர்பில் இருந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து போலீசார் பிரசாத்தின் நண்பரான சேலத்தைச் சேர்ந்த பிரதீப்குமார் மற்றும் மேற்கு ஆப்பிரிக்கா கானா நாட்டைச் சேர்ந்த ஜான் ஆகியோரை கைது செய்தனர். இவர்களிடமிருந்து 11 கிராம் கொகைன் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது. பின்னர் பிரதீப்குமாரிடம் போலீஸ் நடத்திய விசாரணையில் பல்வேறு அதிர்ச்சி தகவல் வெளியானது. பிரதீப் முன்னாள் அதிமுக பிரமுகர் பிரசாத் மூலமாக நடிகர் ஸ்ரீகாந்திற்கும் போதைப் பொருள் சப்ளை செய்ததாக வாக்குமூலம் அளித்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நடிகர் ஸ்ரீகாந்தை வைத்து பிரசாத் தீங்கரை திரைப்படத்தை எடுத்து வந்ததாகவும், அப்போது நெருங்கிய நண்பர்களாக இருந்து வந்த இருவரும் போதைப் பொருள்களை பயன்படுத்தி வந்ததாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து நடிகர் ஸ்ரீகாந்துக்கு போதைப் பொருள் தேவைப்படுவதாக அவ்வப்போது பிரசாந்திடமிருந்து பிரதீப் போதைப் பொருள்களை வாங்கிச் சென்றதாக தெரிவித்துள்ளார். இதற்கிடையே திரைப்பட தயாரிப்பின் போது நடிகர்களுக்கு பிரசாத் பார்ட்டி வைத்துள்ளார். இதற்காக பெங்களூருவிலிருந்து கொக்கைன் போதைப் பொருள் வாங்கி வந்து பிரசாத்திற்கு லட்சக்கணக்கிலான ரூபாய்க்கு பிரதீப் குமார் விற்பனை செய்துள்ளார். அதில் நடிகர்கள் ஸ்ரீகாந்த், கிருஷ்ணா ஆகியோர் கொக்கைன் போதைப் பொருள் பயன்படுத்தியதாக கைதான பிரதீப் குமார் வாக்குமூலம் அளித்துள்ளார். இந்த வாக்குமூலத்தின் அடிப்படையிலேயே நடிகர் ஸ்ரீகாந்த் போலீசாரின் விசாரணை வளையத்திற்குள் சிக்கினார். இதைத் தொடர்ந்து நடத்தப்பட்ட தீவிர விசாரணையில் நடிகர் ஸ்ரீகாந்த் 2023ஆம் ஆண்டிலிருந்து சுமார் 40 முறைக்கு மேல் போதைப் பொருள்களை பிரசாந்த் மூலமாக பிரதீப் குமாரிடம் வாங்கியிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதற்கு கூகுள் பே மூலமாக மட்டும் பிரதீப் குமார் 4,72,000 ரூபாய் சம்பாதித்துள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதையடுத்து நடிகர் ஸ்ரீகாந்த் போதைப் பொருள் உட்கொண்டாரா என்பதனை கண்டறிய மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டது. அதில் நடிகர் ஸ்ரீகாந்த் போதைப் பொருள் உட்கொண்டது உறுதியானது. இதைத் தொடர்ந்து நடிகர் ஸ்ரீகாந்தை போலீசார் கைது செய்தனர். மேலும் இதில் வேறு யாருக்கெல்லாம் தொடர்பு உள்ளது மற்றும் நடிகர் ஸ்ரீகாந்த் வேறு யாருக்கேனும் போதைப் பொருளை கொடுத்தாரா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் நடிகர் கிருஷ்ணாவிடமும் இது குறித்து விசாரணை நடத்தவும் போலீசார் முடிவு செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.